சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உடைந்துவிடும் நிலையில் உள்ள கண்மாய் மதகுகளை சரி செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பங்குளம் கிராமத்தில் உள்ள கண்மாய்கள் மற்றும் அவற்றின் நீர்வரத்து வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்ந்து போய் தண்ணீர் சேமிக்க முடியாத நிலையில் இருந்துள்ளன. இதனால் அப்பகுதியில் விவசாயம் முற்றிலும் பொய்த்து போனது. கண்மாய்களையும் வரத்து கால்வாய்களையும் தூர்வார நடவடிக்கை எடுக்குமாறு பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறும் கிராம மக்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன் தாங்களே இணைந்து 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து அவற்றை தூர்வாரி உள்ளனர். இந்த நிலையில் மழை காரணமாக கண்மாய் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. ஆனால் அவற்றை சுற்றி பலவீனமான நிலையில் உள்ள மதகுகள் வழியே தண்ணீர் வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மழை பெய்தாலும் பலன் இன்றி போய்விடுமோ என்ற அச்சத்தில் தண்ணீர் வெளியேறும் பகுதிகளில் மண்ணை கொண்டு அடைக்கும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். 8 கம்மாயில் இருக்க வேலிக்கருவைகளை பூரா மக்களுடைய ஒத்துழைப்பில் கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தியிருக்கோம். ஆனால் இப்போ கம்மாய்க்கு 2 நாளாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு நல்ல மழை தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தண்ணி எங்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய இது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா மடைகள் பூராமே மராமத்து இல்லாமல் உடைஞ்சு தண்ணி பூரா போயிருச்சு. மற்றொரு கனமழை பெய்தால் மதகுகள் உடைந்துவிடும் நிலை இருப்பதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக அவற்றை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.